கர்மக்காரகனான சனி பகவான் 10ல் இருக்கார். அப்போ என்னன்னாக்கா தொழில் மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் பிரச்சனை வருமானா இருக்குது. ஸோ வேலையில் இவங்க எப்போதும் அந்த என்றைக்கோ ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பார், அது இன்றைக்கி பெரிய பூதாகமாக வெடிக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தந்தையின் மூலயமா தந்தையோட இன்சூரன்ஸ் பணம் இல்லை தந்தையின் வழியில் போட்ட ஏற்கனவே இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வருமானா கண்டிப்பாக வரும். ஸோ மேலும் இவங்களுடைய அந்த இன்சூரன்ஸ் மூலயமா இவங்களுக்கு வருமானம் என்றைக்கே போட்டிருப்பாங்க இன்சூரன்ஸ், அது இப்போது முதிர்ச்சி அடைந்து அந்த பேமெண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன்லாம் இப்போதைக்கு தள்ளி தான் போகும். ஸோ தள்ளி போகும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு நோய் பாவகம் இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஒரு தொற்று யாருக்கு ஸ்கின்னில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கருப்பு படையை சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. பழைய விஷயங்களை செஞ்சிட்டோம், இப்போ அதை எப்படியாவது அதை சரி செய்து கொள்வதற்கான விஷயமாக தான் பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ யாகங்களுக்கு, அதாவது கோயிலில் யாகங்கள் நடத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு நல்ல எண்ணெயை வாங்கி கொடுங்க. ஸோ நல்லெண்ணெயை நீங்கள் அந்த இடத்துல யாகங்களுக்கு அந்த யஜ்யங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் வேப்ப மரத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம், அம்மன் கோயில் இருக்க வேப்ப மரத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா உங்களுடைய நல்லெண்ணெய் விளக்கு, அதுவும் என்னென்னாக்கா மண் விளக்கில் போட்டிங்கன்னா உங்களோட பொருளாதாரம் பலன் பெறும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த குழந்தை பேர் என்பது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த வீரிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மருத்துவத்தின் வழியாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது இவங்களுக்கு உறுதியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு உங்களுடைய டாக்டரை போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி, இதுக்கு பெரிய மருத்துவம்லாம் இல்லை, உங்களுடைய உடலை நல்லா கொஞ்சம் வீரியத்தன்மையை அதிகப்படுத்தணும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் என்னென்னக்கு அழுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து ஏற்றுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ண பழகிக்கணும். ஸோ மேலும் இதை எதிர்கொள்வதற்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா மன அழுத்தத்தை அது கொஞ்சம் சரி செய்யும். ஜென்ஷன் எடுத்துக்கலாம். ஹனி சைக்கிள் இருக்கும். இந்த 2 மலர் மருத்துவத்தை நீங்கள் கடைகளில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சியை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் பலம் உங்களுக்கு கிடைக்கும்.